காஞ்சி ஃபிஷ் மார்ட் வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி எந்த மீனை பற்றி பார்க்க போகிறோன்னா, மீனை பற்றி பார்க்க போலிங்க. நம்ம மீன் வாங்குகிற இடத்த பற்றி பார்க்க போகிறோம். ஆமாங்க, சென்னை காசிமேட்டில் மட்டும் ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கிறது இல்லை. சென்னை மெரினா பீச் ஒட்டி ஈசிஆரில் இருக்க பல மீனவ கிராமங்களில் ஃப்ரெஷ்ஷான மீன்ஸ் கிடைக்கிது. இந்த மீனவ கிராமங்களில் விடியற்காலையே கடலுக்கு சென்று ஒரு சில மணி நேரத்திலே மீன்களை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு குறிப்பிட்ட டைமிங் இருக்குங்க. அப்போ போனோன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்க முடியும். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஃப்ரெஷ்ஷான மீன்களுக்கு ஃபேமஸான கோவளம் பீச். இந்த கோவளம் பீச்சுக்கு எதனால் கோவளம் பேர் வந்துச்சுன்னா, கோவளம் என்ற பெயரை இரண்டாக பிரித்தால் கோ ப்ளஸ் ஆலம் என்று பொருள் வரும். கோ என்றால் கடவுள் அல்லது அரசனை குறிக்கும், ஆலம் என்றால் கடற்கரையை குறிக்கும். இந்த கடற்கரையை ஒட்டி கோவில்கள் இருப்பதால் கோவளம் என்ற பெயர் வந்ததாக சில வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த கோவளத்தில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா காலையில் 10 மணிக்கு வந்தால் போதுங்க. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் போட்டுகள் வந்த வண்ணமே இருக்கும். கோவளத்தில் மீன்கள் விலை கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். ஏன்னா இங்கே ஹோல்சேல் கிடையாது, மக்கள்கிட்ட நேரடியாக ரீட்டைல் பண்ணிவிடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, தரமான பொருளுக்கு என்றைக்குமே ரேட் அதிகம் தான், மவுஸ் அதிகம் தான். காஞ்சி ஃபிஷ் மார்ட் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய ஆதரவு இருந்துச்சுன்னா என்னாலையும் இந்த தரமான ஃப்ரெஷ்ஷான மீனை உங்களுக்கு கொடுக்க முடியும். இது மட்டும் இல்லை மக்களே, நீங்கள் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை சப்போர்ட் பண்ணிங்கன்னா கோவளம் போல் ஈஸியாக ஒட்டியிருக்க பல மீனவ கிராமங்கள் பற்றியும் எந்த டைமில் ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும் அந்த ஏரியா பற்றின விவரங்களையும் என்னால் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க முடியும். நான் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தாங்க, ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்போர்ட். நன்றி, வணக்கம்.